பிரபல தெலுங்கு நடிகரான விஜய் தேவர்கொண்டா மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற சூர்யாவின் ரெட்ரோ பட விழாவில் கலந்து கொண்ட விஜய் தேவர்கொண்டா பஹல்காம் தாக்குதல் குறித்து பேசியிருந்தார். அப்போது பயங்கரவாதிகள் எதற்காக 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழங்குடியினர் போல் அறிவை பயன்படுத்தாமல் சண்டை போடுகிறீர்கள் என்று கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் தெலுங்கானா பழங்குடி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் கிஷன்ராஜ் சௌஹான் விஜய் தேவர்கொண்டா மீது ஹைதராபாத்தில் உள்ள எஸ்ஆர் நகர் காவல் நிலையத்தில் பழங்குடியினர் குறித்து இழிவான கருத்தை விஜய் தேவர்கொண்டா தெரிவித்திருந்ததாக புகார் அளித்திருந்தார். இதையடுத்து தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த விஜய் தேவர்கொண்டா இது தொடர்பான பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் பழங்குடியின சமூகத்தை நான் மிகவும் மதிக்கிறேன். அவர்களை புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் ரெட்ரோ பட விழாவில் பழங்குடியினர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது வரலாற்று அகராதியில் இருக்கும் அர்த்தத்தை குறிக்கும் நோக்கில்தான். அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனித குலம் குழுக்களாக இருந்தபோது பெரும்பாலும் மோதலில் ஈடுபட்டிருந்தனர். அதைதான் குறிப்பிட்டு பேசியிருந்தேனே தவிர பட்டியலிடப்பட்ட பழங்குடியின சமூகத்தை பற்றி நான் பேசவில்லை. அப்படி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அல்லது யாரையேனும் புண்படுத்தி இருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் மாநில பழங்குடியின மக்கள் கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் நெனாவத் அசோக்குமார் விஜய் தேவர்கொண்டாவின் பேச்சு பழங்குடியின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று புகார் அளித்திருந்த நிலையில் காவல்துறையினர் நடிகர் விஜய் தேவர்கொண்டா மீது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.